ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் மீனாட்சி தேவி பரமகுரு, திருப்பூரில் இருந்துங்க. எல்லாருமே வாழ்க்கையில் எல்லா கிரகத்தோட பிடியில் தான் நம்ம இருக்கோம். ஸோ இந்த கிரகங்களில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறது அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்துக்கு குரு பகவானையும் சனி பகவானையும். ஏன் இந்த குரு பகவானுக்கும் சனி பகவானுக்கும் இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேர் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய மிகப்பெரிய கிரகங்களாக சொல்லப்படுறாங்க. ஸோ இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது வருஷம் ஒரு தடவை, ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிறாரு. ஸோ குரு பகவானுடைய பயிற்சி நம்ம எல்லாருமே பார்ப்போம். இந்த சனி பகவானுடைய பயிற்சி மிக முக்கியமானதாகவும் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய கிரகமாக சனி இருக்கிறார். இவருடைய 7.5 சனி காலமாகட்டும், ஜென்ம சனி காலமாகட்டும், அஷ்டம சனி, இன்னும் நிறைய அர்த்தாஷ்டம சனி, பாத சனி, கண்டக சனி, இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ இவருடைய பயிற்சியை ரொம்ப முக்கியமாக எல்லாருமே எதிர்பார்க்கறதுக்கு காரணம் அப்படின்னா, சனி கொடுப்பின் எவர் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக, ஒரு சொத்து அப்படின்னாலுமே மற்ற கிரகங்கள் தரத்துக்கும் சனி தரத்துக்கும் அவ்வளோ ஒரு இது இருக்குங்க. நீங்கள் ரொம்ப பழமையான பில்டிங், எங்கள் வீடு இந்த ஏரியாலே ரொம்ப பழமையான கால வருடங்கள் நிலைத்து நிற்கக்கூடிய அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் சொத்து தரவங்களுக்காகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட சனி பகவானுடைய பெயர்ச்சி 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை இருக்கும். இப்போ நம்ம இந்த வக்ரம் அப்படிங்கிற இதை பற்றி பார்க்குறோம். இந்த வக்ரம்னா என்ன அப்படின்னா, பொதுவாக வக்ரம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் அதை ரெட்ரோகேட் அப்படிம்போம். அதே நேரத்தில் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே சூரிய பகவானுடைய ஒளி கிரகணங்களை வாங்கி தான் மற்ற எல்லா பிளானட்ஸுமே தங்களுடைய ஒளி சிதறல்களை கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த சூரிய பகவானுடைய ஒளி எப்பெல்லாம் இவங்களுக்கு மறைக்கப்படுதோ அந்த நேரம் தான் வக்ரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சனி சூரியனை விட்டு கொஞ்சம் தூரம் விலகி போயிட்டுருக்காரு. அதனால அவருக்கு சூரிய பகவானுடைய ஒளி கிடைக்கல. அதனால இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். இதுதான் இந்த வக்ரத்தோட மெயின் கான்செப்டுங்க. அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும், நம்ம ராசி என்ன ராசியோ அந்த ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும். இப்போ நேர்கதியில் இருந்தப்போ நமக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு இருந்தாரு, வக்ரமாகும்போது என்ன மாதிரியான பலன்களை தரப்போறாரு, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நேர்கதியாக இருக்கும்போது என்ன பலன்கள் தருவார். உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஜென்மசனியாக இருக்காங்க. ஜென்மசனியாக இருக்கும்போது யாருக்கு இப்போ ஜென்மசனியாக இருக்காங்க, கும்பத்தில் இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மசனியாக இருக்காங்க. அப்போ இவ்வளோ நாள் உங்களுக்கு ஜென்மசனியாக இருந்தக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரம் அடைகிறார். அப்போ என்ன பண்ணுவார், இந்த போன 2.5 வருடங்களில் விரய சனியாக இருந்தார் இல்லையா, அப்போ என்ன பண்ணிட்டு இருப்பார், உங்களுக்கு நிறைய விரயங்களை கொடுத்துருப்பாரு. நிறைய நீங்கள் விரய விஷயங்களை சந்திச்சிருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய அன்வான்டான திங்ஸ்க்கு நிறைய விரயம் பண்ணியிருப்பீங்க. அப்போ இது உங்களுக்கு 12ல் இருந்தப்போ நடந்திருக்கும். அந்த பலன்கள் இப்போ நடக்குங்க. இதுதான் ஒரு சின்ன உதாரணம். அப்போ வக்ரம்னா என்ன செய்யும், இயல்புக்கு மாறான அப்படின்னு அர்த்தம். வக்ரம்னா இயல்புக்கு மாறான. அப்போ அந்த இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட விஷயம் என்னவோ அது நம்ம லைஃப்பில் ரிப்பீட் ஆகுங்க. அதுதான் இந்த வக்ர அதோட ஸ்பெஷாலிட்டியே. அப்போ இந்த வக்ரம் அப்படிங்கிறது ஒருத்தரோட ராசிக்கும் என்ன மாதிரியான நிலை இருந்துச்சு, இப்போ இந்த வக்ர காலம் என்ன மாதிரி நடக்க போகுது. இப்போ இந்த வக்ரம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 17/6/2023 அந்த அன்னைக்கிலிருந்து நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் இந்த வக்ர நிகழ்வு அப்படிங்கிறது இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையிலையும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது. பொதுவாக சனி வக்ரமாகும் காலத்தில் பிறக்கக்கூடிய ஜாதகர்கள் பழமையான விஷயங்களில் ரொம்ப பற்றாளர்களாக இருப்பாங்க. ஒரு தெய்வ பக்தியாக இருக்கட்டும், ஒரு பழமையான விஷயங்கள் பிடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இவங்க ரொம்ப பற்றாளர்களாக இருப்பாங்க. அப்போ இயல்புக்கு மாறான அப்படிங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாக்டாக ஒரு அர்த்தமாக இருக்குங்க. நம்ம அடுத்து இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக 12 ராசிகளுக்கும் சனி வக்ரமாகக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. துலாம் ராசி நேயர்களே, இந்த துலாம் ராசிக்கு சனி பகவானுடைய வக்ரம் அந்த பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஸோ பொதுவாக துலா ராசிக்கு 5ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவான் நேர்கதியில் இவ்வளோ நாள் இருந்தார். அப்போ நேர்கதியில் இருக்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள் கொடுத்துருப்பாரு, உங்களுடைய குழந்தைகள் அவர்களுடைய அவங்களுடைய அந்த ஹெல்த்து, அவங்களுடைய ஒரு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள், அதே மாதிரி இப்போ ஒரு பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள், உங்கள் குலதெய்வம் சம்மந்தமான விஷயங்கள், இதில் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன சுணக்கத்தை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா நேர்கதியில் 5ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கும்போது நம்ம பூர்வீகம் சம்மந்தமான பிரச்சனையை
ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும். நம்மளோட குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்காம ஒரு அராத்து பண்ணக்கூடிய தன்மையை வந்து பெற்றிருப்பார்கள். அவங்க கொஞ்சம் பிரச்சனை, நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுங்கிற மாதிரி நல்லா படிக்காமல் ஒரு மன உளைச்சலை கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ இப்போ வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, இதிலேருந்து கொஞ்சம் ஒரு நிவர்த்தி கிடைக்குங்க. அதே மாதிரி சொத்து விஷயங்கள் ஏதாவது புதுசாக வாங்குகிறோன்னா அதில் கொஞ்சம் கவனித்து பார்த்து தெளிவாக அந்த டாக்குமெண்ட் இதெல்லாமே பார்த்து தான் நம்ம வந்து கவனமாக பார்த்து வாங்கணுங்க. அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில் வந்து கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணுங்க. குழந்தைகள் வந்து கீழே விழுகாமல் கொள்ளாமல், அவங்க தலையில் அடிப்படாமல் கொள்ளாமல் இதெல்லாம் பார்த்துக்கணுங்க. இந்த காலகட்டத்தில் பூர்வீக சம்மந்தமான விஷயங்களில் புதுசாக ஏதாவது வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் கவனத்தை எடுத்துக்கணுங்க. அதே மாதிரி குலதெய்வத்தில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தோஷ விஷயங்கள் ஏதாவது இருந்ததுனாலும் அதை சரி பண்ணக்கூடிய அமைப்பை வந்து இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கணுங்க. ஸோ சரியான முறையான ஒரு குலதெய்வ வழிபாடை எடுத்துக்கும் போது நிச்சயமாக இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறத வந்து அவ்வளோவா பெருசாக இது பண்ணாதுங்க. ஸோ பொதுவாக துளாராசி எப்படி இருப்பீங்க, நீங்கள் வந்து ரொம்பவுமே 2 ஜெண்டர்லையுமே ஒரு ஆண் பெண் நட்பு அப்படிங்கிறத ஒரு ஈக்குவலாக பார்க்குறதுனா அந்த துளாராசி தான். அடுத்தவர்களுடைய தராசு போல நிறுத்து பழகி அவர்களோட வந்து ஒரு நட்பு பாராட்டுறது அப்படின்னா அந்த துளாராசி தான். தன்னை அலங்கரிப்பதிலையும் ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஃபுட்டு அதை வந்து எடுத்துக்கிறது, நிறைய அந்த வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸு, அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை வந்து ஸ்லாகிச்சு சொல்கிறது, இந்த மாதிரியான தன்மை இந்த துளாராசிக்காரர்களுக்கு இருக்கும். பொதுவாக வந்து கடை விதிகளில் இருக்கிறது, கடை விதிகள் போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளாராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ரம் ஆகிறாரு. கொஞ்சம் அந்த பலன்களில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவை விட கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் அதிகமாக இருந்தாலும் முக்கியமாக குழந்தைகளை வந்து கவனமாக பார்த்துக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வ வழிபாடை வந்து சரியாக முறையாக மேற்கொள்கிறது இவங்களுக்கு இந்த வக்ர காலம் வந்து நல்ல அமைப்பில் வருங்க. அதே மாதிரி ராசியிலே இருக்கக்கூடிய கேது பகவான் என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை வந்து நிறைய நேரத்தில் கொடுத்துட்ருப்பார். அப்போ அந்த அந்த ஒரு வியோடாக, அதாவது ஒரு சன்னியாசி தன்மையில் எல்லாத்தையும் விட்டு விலகிற தன்மையில் இருக்காமல் கொஞ்சம் அதை வந்து பக்குவமாக எடுத்துக்கணும். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்போ பார்ட்னர், தன்னுடைய லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், அவங்ககிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதை பேசி சரி பண்ணிக்கணும். ராசிக்கு 7ஆம் இடத்துலேயே வந்து பார்த்தோன்னா குரு இருக்கார். ஸோ இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் லைஃப்பில் வந்து நல்ல விஷயங்கள் டேர்ன் அவுட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பை வந்து இந்த துளாராசிக்காரர்கள் பெற்றிருப்பீங்க. ஸோ இந்த வக்ர காலகட்டம் முடிகிற வரைக்குமே குழந்தைகளை கவனமாக வைக்கிறதும், உங்களோட குலதெய்வ வழிபாடம் சரியாக முறையாக பண்ணுறதும், ஒரு சொத்து சம்மந்தமான ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஐடியாஸ் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்து தள்ளி போட்டு பண்ணுறதும் வந்து இவங்களுக்கு ரொம்ப 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 நல்ல பலன்களாக இருக்குங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.